الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله ونور الله صلى الله عليه وسلم. يا أيها المشتاقون بنور جلاله صلوا عليه وآله وصحبه ولجميع المؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையால் இன்னைக்கு 14வது நோன்பை நம்ம வச்சிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சென்றுவிட்ட இந்த ரமலானுடைய நன்மைகளை பரிபூர்ணமாக உண்மையும் மறுமையும் கண்டறிந்துள்ளானாம். இன்னும் வரக்கூடிய இந்த ரமலானுடைய காலங்களை அதிகமான நல்ல அமல்கள் செய்து இன்னும் கடைசி 10 இரவுகள் இரவு காலங்களில் விழித்திருந்து அதிகமான நல்ல அமல்கள் செய்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. உடல் ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் தந்தருள்வானாக. கண்ணியமானவர்களே, நேற்று இரவு ஓதின ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லுவான், யா அய்யுஹா ருசுலு குலூ மின் தய்யிபாத்தி வஅமலு ஸாலிஹா இன்னி பிமா தஅமலூன அலீம். அல்லாஹ்வுடைய தூதர்மார்களே, ரசூல்மார்களே, இந்த ரசூல்மார்களுக்கு சொல்லக்கூடிய விஷயமாக இருந்தாலும் அது நமக்கு சேர்த்துட்டான். ரசூல்மார்களுக்கே அல்லாஹ் சொல்றான், நமக்கு எவ்வளவு மக்கள். நீங்கள் நல்லதையே சாப்பிடுங்கள். யா அய்யுஹா ருசுலு குலூ மின் தய்யிபாத்தி, நல்லவைகளையே நீங்கள் சாப்பிடுங்கள். வஅமலு ஸாலிஹா, இன்னும் நற்காரியங்களை நீங்கள் அதிகமாக செய்யுங்கள். இன்னி பிமா தஅமலூன அலீம், நிச்சயமாக நான் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொண்டிருக்கிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூல்மார்களையும் நம்மையும் அறியக்கூடிய விஷயத்தை சொல்றான். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஹலாலானதை சாப்பிடுங்கள் என்று சொல்றான் அல்லாஹ் தஆலா. வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது ஹலால் ஹராம், இதை பேணுவது. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி குர்ஆன்ல ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்லும்போது சொல்லுவான், 5 விதம் அந்த ரசூல் யார் என்று சொன்னால், நல்லவைகளை ஏவுவார்கள், தீயவைகளை தடுப்பார்கள், ஹலாலை கற்றுக் கொடுப்பார்கள், ஹராமையும் கற்றுக் கொடுப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வேலை என்ன அப்படின்னா, அல்லாஹ் அந்த அவர்களை நபியாக அனுப்புவதற்கு முக்கியமான நோக்கம் என்னன்னா, ஹராம் ஹலாலை சொல்லிக் கொடுக்குது. இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு அது சொல்லிக் கொடுக்கறதே இல்லை. இது ஹலால் இது ஹராம் அப்படின்ட்டு நம்ம சொல்றது இல்லை. இது கூடும் இது கூடாதப்பா அப்படின்னு சொல்றது கிடையாது. அதனால இன்னைக்கு பிள்ளைகளுடைய வளர்ப்புகள் தடுமாறி போய் கொண்டு இருக்கிறது.
நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய அந்த ஆரம்ப காலத்திலேயே இது ஹராம் என்று அதை தெளிவாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த பக்குவத்தை வளர்த்துக்கிறது. ஏன் என்றால் இந்த ஆயத்துடைய தஃசீர்ல சொல்லுவாங்க, ஹலாலான உணவு இருந்தால்தான் நல்ல அமல்கள் செய்ய முடியும். அதனால தான் அவங்க அடுத்து சொல்றாங்க, நீங்க நல்லதையே சாப்பிடுங்க, ஹலாலான உணவை சாப்பிடுங்க, இன்னும் நல்ல அமலும் செய்யுங்க அப்படின்னு. ஹராமான சாப்பாடை சாப்பிட்டோம்னா நல்ல அமல் செய்ய முடியாது. அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை இல்லாம வச்சுக்குவாங்க. அதனால ஹலாலான உணவுகள் சாப்பிடும் பொழுதுதான் நமக்கு அந்த அமலுடைய லத்தத்தை அங்கே கிடைக்கும். அமலுடைய ஒரு விதமான பிரியம், ஒரு தேட்டம் அங்கே கிடைக்கும். இல்லை அப்படின்னா அது கிடைக்காம போகும். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் மாலிக் ரஹ்மத்துல்லாஹுடைய மாணவர். மாலிக் ரஹ்மத்துல்லாஹுடைய மாணவர். ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் இருந்து வந்து படித்தவர்கள் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி மதீனாவில் படிக்கிறாங்க. இவர்களுடைய ஆற்றல், அந்த கல்வியுடைய வளர்ச்சி, அவர்களுடைய அந்த பாடத்தை புரியக்கூடிய பக்குவம், இதெல்லாம் பார்த்துட்டு மாலிக் ரஹ்மத்துல்லாஹி ரொம்ப அவங்க மேல ஒரு ஈர்ப்பு, ஒரு பிரியம் வந்துருச்சு. அப்ப ஒரு நாள் நான் வீட்டுல விருந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறாங்க. இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹிக்கு விருந்து கொடுக்குறாங்க. அப்ப மகள்கிட்ட சொல்றாங்க, இன்னைக்கு என்னுடைய மாணவர் ஒருத்தர் வர, ரொம்ப பக்குவமான ஒரு பையன், பக்குவமான மனிதர், ரொம்ப பேணுதல் உள்ளவர், மார்க்க சட்டத்தை தொகுப்பதில் ரொம்ப கெட்டிக்கார் அப்படின்னு இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி பற்றி பெருமையா தன்னுடைய மகள்கிட்ட சொல்றாங்க. இந்த அம்மாவும் நல்லா சமைக்கிறது, அவங்களுக்காக சமைச்சு எடுத்துட்டாங்கன்னா நிறைய கொண்டு போய் அந்த அம்மா ஒரு டெஸ்ட் வைக்கிறது. இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி பொதுவாக இணை நேசர்கள், இணை நெருக்கத்தில் உள்ளவர்கள் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க, கரெக்டாக சாப்பிடுவாங்க. அது ஒரு சுன்னத். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்னா, உங்களுடைய முதுகு நிமிர்ந்து நிற்கிற அளவுக்கு சாப்பிட்டா போதும் தான் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு அதிகமான நோய்கள் வருவதற்கு காரணம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க, உங்களுடைய வயிறு என்ற பாத்திரத்தை நீங்கள் நிரப்பி கெடுத்து விடாதீர்கள் என்று சொன்னாங்க. வயிற்றினால அதிகமான நோயே ஏற்படுது. நம்ம சாப்பிடுற சாப்பாட்டை நேர தவறி சாப்பிடுறது, சம்பந்தம் இல்லாத நேரத்தில் இரவு நேரத்தில் போய் வச்சு கும்பிடுறது, பகல் நேரத்தில் கொஞ்சமா சாப்பிடுறது, இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய சாப்பிடுறது. இரவு நேரத்தில் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றோம் டாக்டர்ஸ். அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லும் போது 2 வேளை சாப்பாடு தான் சொல்றான். சாப்பாடு எத்தனை வேளைங்க? 2 வேளை தான் சொல்றான். சொர்க்கவாசிகளுக்கு சாப்பாட்டை சொல்லும் போது, நான் உணவு கொடுக்கும் போது அரசியன்னு சொல்றோம். காலை நேரத்திலும் மாலை நேரத்திலும் நாம் சாப்பாடு கொடுப்போம். பகல் வேலை சாப்பாடே கிடையாது. இந்த பகல் வேலை சாப்பாடு, 3 வேலை சாப்பாடு நம்ம தான் உருவாக்கி வச்சிருக்கோம். காலையில சாப்பிட்டு செமிக்கிறதுக்கு முன்னால அடுத்த சாப்பாடு, அது செமிக்கிறதுக்கு முன்னால மத்தியான சிற்றுண்டி, அது செமிக்கிறதுக்கு முன்னால நைட்டு சாப்பாடு. நைட்டு சாப்பாடு பார்த்தீங்கன்னா ஹெவியா ஓடும். புரோட்டாவில இருந்து, கோழியில இருந்து, தந்தூரில இருந்து அத்தனையும் ஓடும். அப்ப எங்கிட்ட நெஞ்சு இயங்கும். யோசித்து பாருங்க, சின்ன வயசுல இயங்கிறோம். இந்த 40 வயசு 35 வயசு பார்த்தோம்னா சுகர் வியாதி வருவதற்கு காரணம் இரவு நேரத்துல அதிகமாக சாப்பிடுவது. டாக்டர்ஸ் சொல்றாங்க, இரவு நேரத்துல ரொம்ப கம்மியா இருக்கிறோம். அது வெள்ளமே சாப்பிடுறோம். நான் இங்க வர்றதுக்கு முன்னால, இங்க சேர்றதுக்கு முன்னால ஒரு பார்ட்னரா ஒரு இடத்துல ஒரு ஆளுக்கு போய் ஒரு இடத்துல போய் வேலை செய்ய, அதாவது ரால்பண்ணில போய் வேலை செய்ய, ரால்பண்ணில போய் வேலை செஞ்ச. இங்க வர்றதுக்கு முன்னால கட்டுக்கோட்டையிலிருந்து விரைட்டு அப்போ தொழில் செய்யறது ஒரு ஆசையில ரால்பண்ணில ஒரு நல்ல ஒரு தோடு ஒன்று அமைச்சு ரால்பண்ணில போய் வேலை செஞ்ச. அங்க நம்ம
கூட இருக்கிறவங்க பசங்கள்லாம் இந்துக்கள் தானே இருப்பாங்க. இந்துக்கள் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி தான் இருப்பாங்க. நிச்சயத்தையாக கூட யாரும் வர மாட்டாங்க. ஏன்னா ரால் பண்ணுங்கிறது வந்து ஊருடைய அவங்க தான் வச்சிருப்பாங்க. ஊருக்கு உச்சத்திலாம் இருக்காது. காட்டுப்பகுதியில தான் மனித செஞ்சல் நான் அவங்கள பார்க்குறேன்னா அவங்க என்னை பார்க்க தான். அப்படி மனிதர்களை பார்க்குறாங்க 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் வரணும். பஸ் ஸ்டாண்டுக்கெல்லாம் வரதான். ஆனா அந்த பசங்கள்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? காலையில 8 மணிக்கு சாப்பிடுவாங்க. காலையில 8 மணிக்கு சாப்பிடுவாங்க. அதே மாதிரி மத்தியானம் 12 மணி to 1 மணிக்கு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தது. நைட்டு 6 to 7 மணி 7 மணிக்கு சாப்பிட்டு போயிடும். 7 மணி அதிகம். நானும் அவங்க கூடவே சாப்பிட்டேன். அப்ப இது எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? காலையில எந்திரிக்கும் போதே இந்த உடல் ஆரோக்கியமா 7 மணிக்கு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? நம்முடைய உறுப்புகள் அத்தனை நல்ல அது இயங்கி செழிச்சு அது வெளியாகக்கூடிய ஒரு ஆற்றல் அதுல இருக்குது. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? 11 மணி 12 மணிக்கு சாப்பிடுறோம். அந்த சிறு வயசுலயே 35-40 வயசுலயே சூரிய அது வரக்கூடிய அது ஒரு காரணம்னு சொல்லப்படுது. அப்ப காரணம் என்ன அப்படின்னா, அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான், நீங்கள் 2 வேளை சாப்பாடு என்று சொல்லித்தரான். 2 வேளை சாப்பாடு தான் ஆரோக்கியமானது. காலையில ஒரு 10 மணிக்கு ஒரு சாப்பாடு, மத்தியானம் ஒரு 5-6 மணிக்கு ஒரு சாப்பாடு போதும். அதுக்கு மேல பசிச்சுட்டு ஏதாவது சின்ன ஒரு பழங்கள் ஏதாவது சாப்பிட்டு இருந்து பாருங்க, சுகருக்கு மாத்திரையே தேவையில்லை, சுகரே வராது. நம்ம சம்பந்தம் இல்லாமல் சாப்பிடுவதுதான் நமக்கு சுகர் ஏற்பதற்கு ஒரு காரணம் என்று மருத்துவ உலகம் சொல்லி தெரிகிறது. அப்போ நல்லவைகளை சாப்பிட வேண்டும், ஹலாலானதை நீங்கள் சாப்பிடுங்கள். அப்போ இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க வீட்டுக்கு சாப்பிட போறாங்க. சாப்பிட போது நம்ம ஒரு டெஸ்ட் வைக்கிறது. வரக்கூடியவர் அல்லாஹ்வுடைய ரொம்ப நெருக்கமான மனிதர், பேருதான மனிதர் என்று சொல்றாங்க. எவ்வளவு சாப்பிடுறாங்க, சாப்பிடுறத பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு 2 தம்மா சமைச்சதையெல்லாம் கொண்டு போய் மொத்தமா வச்சு அவங்க ஊருக்கு வீட்டுல வாப்பாவும் நிலத்தம்மாவும் கொண்டு அவங்க பார்த்தாங்க. சாப்பிடுறது ஃபுல்லா சாப்பிட்டாங்க. இல்லாத ஒன்று கூட உடம்பு சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிஞ்சிருச்சு. அப்போ வாப்பாட்ட வந்து மகன் சொல்றாங்க, என்ன உங்க மாணவரை பத்தி அவ்வளோ பெருமையா சொன்னீங்க, சாப்பாட்டுல இந்த போர்டு போடுறாரு, இவர் போய் இவ்வளவு பெருமையா சொல்லியிருக்க, அதுவும் இரவு சாப்பாடு இந்த போர்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா தப்பா சொல்றாங்க. விருந்தாளியை போய் ஏப்பா கூட சாப்பாடு கேட்க முடியுமா? கேட்க முடியாது. அடுத்த நாள் காலையில அதாவது மகளுக்கு விளக்க சொல்லணும்ல, ஏன் சாப்பிட்டு விளக்க சொல்லணுமா இல்லையா? அப்ப அடுத்த நாள் காலையில் சுமூகத்தில் விட்டு தன்னுடைய மாணவர்கிட்ட கேட்டாங்க, தம்பி சாப்பிட்டியாப்பா? சாப்பிட்டேன். நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. ஏன் இப்போ சாப்பிட்ட மாதிரி தெரியல அப்படின்னு சொன்ன அவங்க சொன்னாங்களா, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உஸ்தாத் அவர்களுக்கு என்ன கேட்குவதுன்னு எனக்கு தெரியுது, ஆனால் உங்க வீட்டு சாப்பாடை கொண்டு வச்ச உடனே என் கண்ணுக்கு ஹலால் மட்டும்தான் தெரியல, ஹலால் அப்படியே தெரியுது. ஹலாலான உணவு அப்படியே எனக்கு தெரிஞ்சது. அந்த ஹலாலை விடக்கூடாது என்பதற்காக வேண்டிதான் நான் மொத்தமாக சாப்பிட்டேன். சாப்பிட்டதனுடைய பரக்கத்து என்ன தெரியுமா? இன்று இரவு முழுக்க நான் தூங்கவில்லை. கிட்டத்தட்ட ஒரு ஹதீஸிலிருந்து 10 வகையான சட்டங்களை நான் எடுத்தேன் என்று சொன்னார்கள். உங்க வீட்டுடைய சாப்பாட்டுடைய பரக்கத் எனக்கு 10 விதமான சட்டங்களை விளக்கங்களை அல்லாஹ் இந்த இரவு எனக்கு தந்தான் என்று இமாமுனா ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னதாக சரித்திரத்தில் நம்ம பார்க்கிறோம். ஹலால் என்பது அவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான வாழ்க்கை. ஹலாலை நம்ம எந்த இடத்தில் நம்ம விட்டக்கூடாது. இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி ஆசிரியர் இமாம் ஹரமைன் சொல்லக்கூடிய ஒருத்தவங்க, அவங்க சொல்றாங்க, அவங்களுடைய மகன் அந்த காலத்துல நாத்திகள் அதிகமா இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து இந்த தர்க்கம் செய்யறதுல ரொம்ப கெட்டிக்காரு. இந்த இமாம் ஹரமைன் அவங்களுடைய மகன் ரொம்ப கெட்டிக்காரு, ரொம்ப திறமைசாலி. அவங்க சொல்றாங்க, நான் வாரிட்டதில் எந்த இடத்தில் தோல்வதில்லை, வெற்றி பெற்றிருக்கிறேன். என்னை கொண்டு நிறைய பேர் இஸ்லாத்தில் வந்திருக்கிறாங்க.
நாத்திகள் நிறைய பேர் இஸ்லாத்தில் வந்திருக்கிறாங்க. ஆனால் ஒரே ஒரு கட்டத்தில் மட்டும் கொஞ்சம் தடுமாற்றம் எனக்கு ஏற்பட்டது. நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். ஆஹா, என்னடா இது தடுமாற்றம் ஏற்படுகிறது என்று. அதுக்கப்புறம் அல்லாஹ் தஆலா எனக்கு விளக்கத்தை தந்து எனக்கு வெற்றியை தந்தான். அப்போ இந்த தடுமாற்றம் ஏன் என்று சொன்னால், அவங்க சொல்றாங்க, என்னுடைய தந்தை அவர்கள், என்னுடைய தாய் என்னை சுமந்த அந்த காலத்திலிருந்து எனக்கு ஹலாலான உணவுதான் என்னுடைய தாயுடைய வயிற்றில் போக வேண்டும். என் வயிற்றில் இருக்கிற என் பிள்ளை, அந்த பிள்ளைக்கு ஹலாலான உணவு தான் போக வேண்டும் என்பதற்காக என் தந்தை அவர்கள் நான் கருவுற்ற காலத்திலிருந்து சொந்த கையாக வேலை செய்ய ஆரம்பித்தாங்க. வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்க. வேலைக்கு போய் அதில் வரக்கூடிய காசை வைத்துதான் என் மனைவிக்கு உணவாக கொடுத்து வளர்த்தாங்க. ஏன்னா நம்ம பிள்ளை ஹலாலான பிள்ளையா வரணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். இப்படி என்னை வளர்த்து என்னை பெற்றெடுத்து நான் சிறுபிள்ளையாக தொட்டில இருக்கும் போது எங்க அம்மா அடுப்பங்கரையில, அதாவது கிச்சன்ல வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது ஒரு நாள் நான் அழுதுட்டேன். சின்ன பிள்ளை தான் அழுதுட்டேன். அந்த நேரத்தில் என் பக்கத்து வீட்டினுடைய அடிமை பெண் ஒருத்தி உள்ள வந்து, பிள்ளை அழுகிறதே வீட்டுல அம்மா வேலையில இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த அடிமை பெண் எடுத்து மடுவுல வச்சு பால் கொடுத்தார். நானும் குடிச்சிட்டேன். அந்த நேரத்தில் என் தந்தை அவர்கள் வெளியே கொண்டவர்கள் அடிமை பெண் பால் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி அதை தடுத்து உடனே என்னை சிறுபிள்ளை என்று கூட பார்க்காமல் என் தந்தை தலைகீழாக தொக்க விட்டு வாயில வரல விட்டு அந்த பாலை எல்லாம் கக்க வைக்கிறார்கள். எல்லா பாலும் வந்துருச்சு. அதனால குளிராகவும் சதவீத வந்து சொல்ல முடியுமா? ஏதாவது ஒரு சொத்து ரெண்டு சொத்து உடம்புல சார்ந்தது. அப்ப சொன்னாங்களா, நீ அடிமை பெண், என் மகனுக்கு ஹலாலான உணவைத்தான் இதுவரை நான் கொடுத்துக்கிட்டு வர்றேன். இதுவரை கொடுத்துட்டு வரேன். ஆனா நீ அடிமை பெண், நீ பால் சரியக்கூடிய சட்டம் என்னன்னா, நீ பால் கொடுக்கணும் அப்படின்னா உன்னுடைய எஜமானத்தை நீ அனுமதி கேட்கிறேன். நீ அனுமதி கேட்காம புள்ள அறிஞருக்கு டக்குனு எடுத்து கொடுத்துட்ட. நீ ஒரு தாய்ப்பாலத்தில் எடுத்து கொடுத்துட்ட. ஆனால் அது ஹலாலா ஹராமா என்று பார்த்தால் அது ஹராமாக்கப்பட்டது. அது அவங்களுடைய இதுட்ட உன் எஜமானத்தை போய் என்ன செய்யணும்? அனுமதி கேட்டிருக்கிறோம். நீ அனுமதி கேட்காமல் தந்துவிட்டாய், அதனால தான் நான் இப்படி செய்தேன் என்று அவங்க சொல்லிக்காட்டாங்க. அதில் இருந்து ஒரு சத்தோ ரெண்டு சத்தோ இந்த உடம்புல ரத்தத்தில் சார்ந்திருக்கு. அதனால் எனக்கு அந்த இடத்துல ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டது. ஆனால் அல்லாஹ் தஆலா என்னை காப்பாற்றினான் என்பதாக அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்று சொன்னால், அருமையானவர்களை நல்ல அமல் செய்யணும் அப்படின்னா ஹலாலான உணவு நம்முடைய உடல்ல போகணும். ஹலாலான உணவு நம்முடைய உள்ளத்தில் போனா, உடல்ல போனா தான் நல்ல அமல் செய்யக்கூடிய லத்தத்து நமக்கு கிடைக்கும், ஒரு இன்பம் நமக்கு கிடைக்கும். அபூ யஸீத் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்றாங்க, எனக்கு உம்மாட்ட சொல்றாங்க, அம்மா எனக்கு இப்ப அமல் செய்யறேன், எனக்கு ஒரு இன்பமே கிடைக்க மாட்டேங்குது, என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, இல்லையடவாப்பா, நான் நீ கருவுற்ற காலத்திலிருந்து நான் ஹராமான எதுவுமே நான் சாப்பிட்டது உனக்கு நான் தந்ததும் இல்லையே அப்படிங்கிறது யோசிச்சு பாருமா அப்படின்றாங்க. யோசிச்சு பார்க்கறாங்க. சொல்றாங்க, நீ ஒரு நாள் நீ உன்னை சுமந்து கொண்டு இருக்கும் போது ஒரு வீட்டுக்கு மாடியில ஏற வேண்டிய சூழல் ஏற்பட்டது. நான் மாடியில ஏறினேன். அப்போ இந்த வெண்ணெய் கட்டி இருக்கிற பால் கட்டி அதை எடுத்து அவங்க வெயில வச்சிருந்தாங்க. அதிலிருந்து ஒரு சின்ன துண்டை எடுத்து நான் ஆசையாக சாப்பிட்டேன். அதுதான் நான் எனக்கு தெரிஞ்சு அதை ஹராம் அனுமதி இல்லாமல் சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க இது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். நீங்க போய் அந்த வீட்டுல போய் நீங்க அனுமதி கேட்டுட்டு வாங்கணும்னா அவங்களுடைய யாராவது சொல்லுவாங்களா, இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு தானே சொல்லுவாங்க. சரி, அல்லாஹ்வுக்காக நாங்கள் மன்னித்து விட்டோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதுக்கு அப்புறம் தான் இவர்களுக்கு அமல்ல ஒரு லத்தத், ஒரு இன்பம் ஏற்பட்டது என்று அபூ யஸீத் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம ஊர்ல
ஒரு புதியான ஒரு கலந்து ஏற்படுத்திக்கிறதா எனக்கு தெரியல. இந்த வசதி படைத்தவர்கள்லாம் என்ன செய்யறாங்க, சென்னையில மார்வாடிட்ட போய் தக்காத்து பணம் கொடுக்கறது புது புது நோட்டு வாங்குறாங்க. புது புது நோட்டு என்ன கொடுக்க போகும்போது அதை புதுசு புதுசா கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்படி கொடுக்க போகும்போது எப்படி வாங்குறாங்கன்னா 1000 ரூபாய் கட்டுக்கு 400 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. 1000 ரூபாய் கட்டுக்கு 400 ரூபாய், 50 ரூபாய் கட்டுக்கு 200 ரூபாய், 1000 ரூபாய் 500 ரூபாய் கட்டுக்கு 400 ரூபாய், அந்த மாதிரி ஒரு தொகையை கொடுத்து அவர்கள் கொடுக்கிறார்கள். என்னதான் இருந்தால் இது ஹராம் தான். லஞ்சம் கொடுப்பது ஹராம் தான். லஞ்சம் வாங்குவதும் ஹராம், லஞ்சம் கொடுப்பதும் ஹராம் தான். சரி, இந்த 400 ரூபாய வேற வேற மக்களுக்கு நீங்க தர்மம் செய்து தருவாங்க. அது எப்படி நீங்கள் வாங்கி அதை அந்த அளவுக்கு கொடுத்து புது நோட்டை கொடுக்கணும் என்ன அவசியம் இருக்கு? ஜகாத் கொடுப்பது புது நோட்டை தான் கொடுக்கணும் என்ன அவசியம் இல்லை சொல்லப்பட்டிருக்கலாம். ஜகாத் நமக்கு நம்மளுடைய சொத்துக்களை சுத்தப்படுத்தி நம்ம கொடுக்கிறோம். அவ்வளவுதான். பிரிச்சு அதுல நம்ம கொடுக்கிறோம். அது நல்ல நோட்டு, அதாவது புது நோட்டு என்ன பழைய நோட்டு என்ன இருக்குது? எந்த நோட்டாக இருந்தாலும் கொடுப்பதற்கு இஸ்லாம் சொல்லிவிட்டது. செல்லுபடியாக நோட்டாக இருந்தால் அதுதான் வேற நம்ம பார்க்கணும். செல்லாத நோட்டை கொடுக்க முடியாது. கிழிஞ்சு போன நோட்டு செல்லாத நோட்டை கொடுக்க முடியாது. அப்ப நல்ல நோட்டு செல்லக்கூடிய நோட்டுகளை அதை நம்ம கொடுக்கிறனால தப்பு இல்லையே. ஆனால் இன்னைக்கு புதிய ஒரு ட்ரெண்டாக இன்னைக்கு மாறிக்கொண்டு இருக்கிறது. நம்ம ஏரியாவில் சில இடங்கள்ல வேற ஏரியாக்கள் பக்கம் தான் நடக்கிற ஒரு குற்றச்சாட்டு. இது மிகப்பெரிய ஆபத்தான ஒரு ஒன்று. நம்ம ஜகாத்து கொடுப்பது எதற்காக வேண்டியதுன்னா, சொல்றாங்க, நீங்கள் ஒரு கையை வலது கையை கொடுத்தால் இடது கைக்கு தெரியாமல் கொடுங்கள் என்று சொல்றாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? ரகசியமாக கொடுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதை கூட நாம் இன்னைக்கு அடுத்தவர்கள் வச்சுக்கிற வேண்டும் என்று புதிய நோட்டாக நம்ம கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு கொடுக்கணும்னா, இந்த ஜகாத்தில் எங்கேயாவது நன்மைக்குண்டான வழிகள் இருக்கிறதா யோசித்து பார்க்க வேண்டும். எவ்வளவு பெரிய ஒரு தவறுகளை இன்னைக்கு புதுசா நீங்கள் செஞ்சீர்கள். அதே மாதிரி சம்பாதிக்கிறதுக்கு ஏதாவது வழி எடுத்தால் ஒரு சீக்கிரமா முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு ஹராமான சம்பாத்தியத்தில் இன்னைக்கு நிறைய பேர் ஈடுபடக்கூடிய ஒரு சூழல். நம்ம ஊர்ல பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ பெயரை மாற்றி, தான் பேரை கிறிஸ்துவ பெயராக மாற்றி அந்த பேர்ல யூரோப்பை போகக்கூடிய மக்கள் நிறைய வந்துட்டாங்க. எவ்வளவு பெரிய ஆபத்து யோசிச்சு பாருங்க. அது கூடுமா? சரி, ஒரு வாரத்துக்கு நம்ம வச்சுக்கிறோமே, அந்த ஊர் பேருக்கு இறந்து போயிட்டா உன் பேரு கிறிஸ்டின் பேரோ இந்து பேரோ ஏதோ அவன் கிறிஸ்டினா இருக்கிறனால நம்மளுக்கு உடனே விசாரிச்சுவாங்க அடிப்படையில் எப்போது சரி அந்த ஊர்ல இறந்து போயிட்ட மௌத்தி எப்போதுமே அடங்க முடியாது. உன்னை எப்படி அடக்கம் பண்ணுறது? உன் பேரை பார்த்து தான் அடக்கம் பண்ணுவோம். கவர்மெண்ட்ல அப்படிதான் அடக்கம் பண்ணுவோம். முஸ்லீமா இருந்தா முஸ்லீம் பேருக்காக அடக்கம் பண்ணுவோம். நீ கிறிஸ்டினா இருக்க உடைய எப்படி முஸ்லீமா அடக்கம் செய்ய ஒத்துக்குவாங்க? எவ்வளவு பெரிய அதாவது தூரமொத்த சிந்தனை இருந்தாலும் எப்படியாவது நமக்கு இன்னைக்கு நிறைய யூரோப் போய் நம்முடைய பிள்ளைகள் இஸ்லாமியர்கள் பாரத போய் வேலை செய்யக்கூடியவர்கள் இன்னைக்கு நிறைய வந்துட்டாங்க. கேட்டா நிறைய வருமானம் வருது, லட்சக்கணக்கில் நமக்கு வருது. ஹராமான அதாவது அப்படி சம்பாதித்து நம்முடைய பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு எப்படியா இருந்தாலும் ஒரு நாளைக்கு நோக்கத்தான போகிறோம். உனக்கு மௌத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, உயர்தரமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்கு நீ செய்ய வேண்டியது நல்ல அமல்கள். அந்த அமல்கள் நல்லதாக இருந்தால் மட்டும்தான் நாளை மறுமையில உனக்கு அது ஏற்றுக்கொள்ளப்படும். இல்லைன்னு சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளப்படும். நாளை மறுமைக்கு மாற்றிட்டு முடிக்கலையே. அது எல்லாம் இன்னைக்கு இளைஞர்கள் யாருக்கும் யோசிக்கிறது. எப்படியோ சம்பாதி கிடைச்சதா போதும், எங்களுக்கு ஹராமா ஹலாலா அதை பற்றியா யோசிக்கிறது கிடையாது. ஆகவே எல்லாம் நல்லடியார்கள் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையான வார்த்தை, நீங்கள் ஹலாலையே சாப்பிடுங்கள், ஹராமை நீங்க சாப்பிடாதீங்க. ஹலாலை சாப்பிட்டீங்க என்று சொன்னால் எல்லா அமல் செய்வதற்கு உண்டான ஒரு நற்பாக்கியங்கள் கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்லித்தரலாம். ஒரே ஒரு சின்னத்தை அபூ சாலிஹ் என்ற ஒரு மனிதர்
அவரு சரியான பசி தாங்க முடியல. அப்படி ஆத்து ஓரத்தில் அப்படியே நடந்து போறாரு. ஒரு ஆப்பிள் பழம் மருந்து வருது ஆத்துல, அதை எடுத்து சாப்பிட்டுறாரு. சாப்பிட்ட பிறகுதான் இவருக்கு யோசனை வருது, ஏன்னா இவங்கெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை சார்ந்தவர்கள். ஆனா இது ஹராமா ஹலாலான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அந்த ஆட்டோரத்திலே போய் எந்த மரம் ஆட்டு ஓரத்தில் இருக்கு அந்த மரத்துல எல்லாம் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் போறாங்கன்னா அந்த மரத்தை கண்டுபிடிக்கிறாங்கன்னா அந்த தோட்டத்துடைய முதலாளி பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு சொல்றாங்க, இந்த மாதிரி எனக்கு சரியான பசி தாங்க முடியல, ஆற்றுல ஒரு ஆப்பிள் பழம் வச்சு எடுத்து சாப்பிட்டேன், கடைசியில் பார்த்தா உங்க மரத்திலிருந்து விழுந்ததாக இருக்கிறது. எப்படி அந்த காலத்தில் வாழ்ந்தார்கள் என்பதற்கு நான் சொல்லித்தரேன். நீங்க இதை ஹலாலாக்கி தரேன், நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். அவரும் சொன்னாங்க, இந்த ஹலால் நடக்கணும்னா சில நாட்கள் சில மாதங்கள் என்னுடைய தோட்டத்தில் இருந்து வேலை செய்யணும். சரி சொல்லி அவருக்கு வேலை செய்யறாங்க. அப்பதான் நான் ஹலாலா இருக்குது. அந்த தவணை முடிஞ்சிருச்சு. தவணை முடிஞ்சவங்க சொல்றாங்க, நான் அப்பவும் அவனுக்கு ஹலாலாக்க மாட்டேன். என்கிட்ட ஒரு பெண்மணி இருக்கிறாள், என் மகள். அவளுக்கு கண்ணு தெரியாது, காது சொல்லு, கையை விளங்காது, காது விளங்காது, காடு விளங்காது. இப்படிப்பட்ட ஒரு பெண்மணி இருக்கிறார். சப்பானி மாதிரி தான், ஒரு வகைப்பட சப்பானி மாதிரி தானே. கண்ணும் தெரியாது, காதும் தெரியாது, கையும் விளங்காது, காடு விளங்காது, வாங்கி மூணு இருக்குதுன்னா இப்படிப்பட்ட ஒரு பெண்மணி. இந்த பெண்ணை திருமணம் முடித்தால்தான் உனக்கு இது ஹலாலாக்குது, இல்லைன்னா ஹராமாகுமா, இது ஹலாலா ஆகாதுன்னு சொல்றாங்க. யோசித்து பார்க்கிறாரு, அழுகிறாரு, முடியல. சரி சொல்லி ஒட்டுக்கிறாரு, நான் திரும்ப. ஏன்னா நாளை மறுமையை எப்படி என்னுடைய அமல்கள் வீணாய் போயிருச்சுன்னா இதன் மூலமாக அந்த நரகத்திற்கு போனான்னு சொன்னா என்னுடைய வாழ்க்கையை வீணா போயிருக்கு அப்படின்னு பயப்படுறாங்க. போனா கல்யாணம் முடிஞ்சாச்சு. கல்யாணம் முடிஞ்சு அந்த முதல் நாள் இரவு வீட்டுக்குள்ள போனா அழகு சுந்தரியான ஒரு பெண்மணி உட்கார்ந்து இருந்தாங்க. கை நல்லா வேலை செய்து, கால் நல்லா வேலை செய்து, கண்ணு நல்லா தெரியுது, வாய் நல்லா பேசுறாங்க. இவர் கூப்பிட்டு உன் பேர் என்ன பண்ணா கேட்க, அந்த அம்மா பாத்திமான்னு சொல்றாங்க. இந்த பாத்திமா நல்லா பேசுறியம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வேகமாக இருக்காரு. மாமனார் கேட்கறது, என்னங்க நீங்க இப்படி சொன்னீங்க, இருக்கிறது இருக்குது. அப்பதான் அவங்க சொன்னாங்களா, என் மகள் ஊமை என்று சொன்னேன், இதுவரை வீண் பேச்சு இந்த பேச்சு பேசுறது இல்லை, உலக பேச்சு தேவையில்லாத பேச்சுகள் பேசுறது இல்லை. என் மகள் கண் குருடு என்று சொன்னேன், ஹராமான எதையும் இதுவரை என் மகள் பார்த்ததில்லை. என் மகள் காது செவிடு என்று சொன்னேன், ஹராமான எந்த விஷயத்தை இதுவரை என் மகள் கேட்டதில்லை. கால் ஊனம் என்று நான் சொன்னேன், ஹராமான எந்த இடத்திற்கும் என் மகள் சென்றதில்லை. கை ஊனம் என்று சொன்னேன், ஹராமான எந்த செயலையும் என் மகள் செய்ததில்லை. இப்படிப்பட்ட ஒரு பெண்ணுக்கு ஒரு நல்ல மரம் வேண்டும், நல்ல ஒரு மாப்பிள்ளை வேண்டும் என்று நான் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து கொண்டிருந்தேன். அப்பொழுதுதான் நீ வந்தாய். ஒரே ஒரு ஆப்பிள் பழம், அது ஹலால் தான். ஆத்துல போறதுக்கு யாருமே செய்ய முடியும், யாருக்கு கொடுப்பால் யார முடியும். இவராப்பை மரத்தில் பறிச்சார், அவ்வாற வருது, இது ஹலால் தான். ஆனாலும் அதை கூட இது ஹராமா ஹலாலா என்று சந்தேகம் இருக்கிறது அல்லவா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்வாங்க, அல் ஹலாலு பையின் வல் ஹராமு பையின் வ பைனஹுமா உமூர் முஸ்தபிஹாத். அதாவது ஹலால் என்று தெளிவா இருக்குது, ஹராமும் தெளிவா இருக்குது. இந்த ரெண்டுக்கும் மத்தியில மனசு ஊசலாடுது, இது ஹலாலா இருக்குமோ ஹராமா இருக்குமோ. இப்படிப்பட்ட விஷயத்தை நீங்கள் தவிர்த்து விடுங்கள் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸின் அடிப்படையில் நீ என்ன செய்கிறாய்? இடத்துல ஹலாலை கேட்கிறாய், ஆனால் உன்ன மாதிரியான ஒரு ஹலாலான ஒரு மார்க்கத்தை என் மகளுக்கு தேட முடியாதப்பா, அதனால தான் நான் திருமணம் முடிச்சேன் என்று சொன்னாங்க. எல்லாம் நல்லடியார்களே, அந்த 2 பேருக்கும் பிறந்த குழந்தை தான் முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி. இந்த 2 பேருக்கு பிறந்த குழந்தை தான் யாருங்க? முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி. இப்போ ஹலாலான முறையில் நம்ம வாழ்ந்தோம் என்று சொன்னால் நிச்சயம் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? நமக்கு நல்ல வாழ்க்கையை, நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி தருவான் என்பதுதான் ஆயத்துடைய நோக்கம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில ஹலாலையும் ஹராமையும் சரியான முறையில் எடுத்துக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை
தந்தருவானாக. வாக்குறு தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது சேனலின் விளம்பரங்களுக்கு sunnaatruth@gmail.com